Pakai negara di Pakistan. Apa depa? Rastawari dah bakal dengan Pakistan. Melangkau depa. Lewatan Rastawari dah sahayakan. இலங்கை வாழ் மக்கள் நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்கின்றோம். பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிந்து கொள்ள வேண்டும். இது உலகத்திலேயே ஒவ்வொரு நாடுகளிலுமே மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நாடுகளாகவும் மக்களை வளர்ச்சியடை செய்யக்கூடிய நாடுகளாக இருக்கின்றன. ஆனால் பாகிஸ்தான் என்பது ஒரு தீவிரவாதத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடாக இருக்கின்றது. இன்று வல்லரசுகளும் சாதாரண நாடுகளும் விவசாயத்திலே முன்னேறுகின்றார்கள். ஆயுத தயாரிப்பு தொழில்நுட்பத்திலே முன்னேறி கொண்டிருக்கும் போது பாகிஸ்தான் மாத்திரமே பெரும் கருணாநிதி தலைவர் எமது தலைமுறை கட்சி. காஷ்மீரில் அப்பாவி மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் கடந்த கிழமை. எனவே தீவிரவாதிகளுக்கு எப்போதுமே உலகளாவிய ரீதியிலே ஆதரித்துக் கொண்டிருக்கும் பாகிஸ்தான் போன்ற மிருகத்தனமான நாட்டிலிருந்து சாதாரண மக்களை கொலை செய்வதற்காகவே நடைபெற்ற ஒரு அநியாயமாக நாம் பார்க்கின்றோம். யுத்தமாக இருந்தால் நீங்கள் இராணுவத்தோடு மோதுங்கள், உங்களுடைய ஆண்மையை காமியுங்கள் ஆயுதம் உள்ளவர்களோடு. ஆயுதம் மற்றவர்களை ஆயுதத்தில் போய் சுட்டு கொலை செய்வதில் ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. ஆகவே நாங்கள் வன்மையாக பாகிஸ்தானையும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படும் தீவிரவாதத்தையும் நாம் கண்டிக்கின்றோம். உலக நாடுகளிலே ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதத்திலே முன்வருகின்றார்கள். உற்பத்தியில் தானியக்கத்தில் அல்லது ஆயுத உற்பத்தியிலே முன்னேறி கொண்டிருக்கும் இந்த காலகட்டத்தில் பாகிஸ்தானிடம் ஒரு தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் நாட்டில் மாத்திரமே தீவிரவாதிகளுக்கு ஆதரவாகவும் தீவிரவாதிகளை வளர்க்கும் நாடாக பாகிஸ்தான் இருக்கின்றது. ஆகவே ஜனாதிபதி அவர்களே, இந்த பாகிஸ்தான் தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பார்களே ஆனால் இந்த நாட்டிலிருந்து இவர்களை புரட்டியடிக்க வேண்டும், அல்லது எங்களுடைய நாட்டிலும் தீவிரவாதம் வளர்ந்து பாதிக்கப்பட போபவர்கள் நாங்கள். எனவே இவர்கள் பணத்துக்காக எதுவும் செய்யக்கூடியவர்கள் பாகிஸ்தானியர்கள். சற்று சிந்தியுங்கள். இந்த நாட்டுக்கு பாகிஸ்தான் தூதரகம் தேவையா? பாகிஸ்தான் தூதரகம் தேவையாக இருந்தால் அவர்கள் தீவிரவாதிகளுக்கு ஆதரவளிப்பதை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும். இதைத்தான் நாங்கள் விரும்புகின்றோம். எங்களுக்கு அனைவரும் சகோதரர்கள். இந்த உலகில் வாழும் அனைத்து மக்களையும் நாங்கள் ஒருவிதமாகவே பார்க்கின்றோம். ஆனால் இவர்கள் தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கின்றார்கள். நாங்கள் எதிர்ப்பது தீவிரவாதத்தை. எனவே தீவிரவாதத்துக்கு ஆதரவளிக்கும் யாராக இருந்தாலும், எவராக இருந்தாலும், எந்த நாடாக இருந்தாலும் நாங்கள் அவர்களை கடுமையாக எதிர்க்கின்றோம். ஆகவே ஜனாதிபதி அவர்களை மீண்டும் கூற விரும்புகின்றேன். தீவிரவாதிகளுக்கு தொடர்ச்சியாக பாகிஸ்தான் ஆதரவளித்தால் அவர்களை இந்த நாட்டிலிருந்து வெளியேற்ற வேண்டும், அல்லது நாங்கள் மக்கள் அணிதிரண்டு வெளியேற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எதிர்காலத்தில் ஏற்படுத்தலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.